அமெரிக்க வரலாற்றில் மோசமான அதிபர் என்று பெயர் எடுத்தவர் ட்ரம்ப் தான் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டினார். அட்லாண்டாவில் நடைபெற்ற நேரடி விவாத நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் ஜோ பைடன், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உலகின் முன்னணி நாடாகவே அமெரிக்கா தற்போதும் திகழ்ந்து வருவதாகவும் அமெரிக்காவில் தற்போதைய பொருளாதாரம் மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். கருக்கலைப்பு தொடர்பாக தாங்கள் 3 கொள்கைகளை வைத்துள்ளதாகவும் ட்ரம்ப் ஆட்சியில் குழந்தைகள் அவர்களது தாயிடம் இருந்து பிரிக்கப்பட்டதாகவும் பைடன் குற்றம் சாட்டினார். தங்கள் ஆட்சியில் இராணுவ வீரர்கள் சிறந்த முறையில் நடத்தப்படுவதாகவும் அமெரிக்க வரலாற்றில் தங்கள் அரசை போன்று இராணுவ வீரர்களுக்கு யாரும் உதவவில்லை என்றும் குறிப்பிட்டார். உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா செய்வதாகவும் ரஷ்ய அதிபர் புதின் போர்க்குற்றவாளியாக இருந்தவர் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேலில் நடக்கும் போரை நிறுத்த 3 கட்டங்களாக முயன்று வருவதாகவும் ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க வரலாற்றில் மோசமான அதிபர் என்று பெயரெடுத்தவர் ட்ரம்ப் தான் என குற்றம் சாட்டிய பைடன், அமெரிக்காவில் உள்ள பல நீதிமன்றங்களில் ட்ரம்ப் மீது வழக்கு நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர் ட்ரம்ப் என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.